ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை ஏன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. அது முற்றிலும் உண்மை கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சில ஃபெயிலியருக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். அதில் முக்கியமான 2 காரணம், ஒன்று நம்ம மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு பண்ணுறது, இன்னொன்று நம்ம ஆசைப்பட்டதுனால பண்ணுறது. இயற்கையாகவே நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஆப்வியஸாக நமக்கு ஃபெயிலியர் தான் எடுத்த உடனே கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிசர்ச் பண்ணணும். அந்த ரிசர்ச் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நீங்கள் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ சப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதோ ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கலாம், டிசைனிங் நாலேஜாக இருக்கலாம், அனிமேஷன், ஃபோட்டோகிராஃபி, எதுவாக வேணாலும் இருக்கு. அந்த பெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து நீங்கள் எப்படி சம்பாதிக்கலான்றது முடிவு பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும். அதற்கப்புறம் வர ஃபெயிலியர்ஸ் தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு ஃபெயிலியரில் நீங்கள் கீழே விளையாடுறப்ப தான் நீங்கள் யார், உங்களோட பவர் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தில் நம்ம ஈரோடு மகேஷ் ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ கீழே விழுந்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். ஆனால் அதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டீங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி மேலே எழுந்திருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப் ஸ்டோரியை மாற்றி எழுதலாம். நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.